அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணல் இப்போ மணலா கீன்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பட் இந்த நம்ம கீயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள மணலாகவே இருக்கும். ஸோ இந்த மணலாக இருக்கிற காரணம் என்ன, எங்ககிட்ட இருக்கிற இந்த லோக்கல் பேட்டரி யூஸ் பண்ணுறது தான் காரணம். ஸோ இந்த ஹை குவாலிட்டி தான் வந்து எங்களுடைய பிஸ்னஸ் வந்து டெவலப் 50 to 100 கடை 200 கடை 300 கடைக்கு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 2-வீலர் இருந்தால் போதும். அவங்களால ஈஸியாக வந்து ஒரு 4 பாக்ஸ் வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொண்டு ரெகுலராக ஒரு பாக்ஸ்க்கு வந்து முதலீடு பார்த்தீங்கன்னா 3250 ரூபா. அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னா அந்த ஒரு பீஸுக்கு பார்த்தீங்கன்னா ₹1 கிடைக்கும். 10 ரூபா பாக்கெட்டில் ஒரு 2 பாக்ஸ், 20 ரூபா பாக்கெட்டில் ஒரு 2 பாக்ஸ் வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா 3000 ரூபா ஏர்ன் பண்ணலாம். கடை இந்த ஹோட்டல்ஸுங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைரெக்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ரேட்டில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் ரேட்டில் இந்த ஸ்டிக்கரை வந்து ஒவ்வொரு கடையிலையும் ஒட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து மக்கள் வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவாங்க இது ஊத்துக்குளி நெய் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கடுத்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். நம்ம காட்டிடலாம், ஒன்று காட்டிடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட வந்துங்க 10 ரூபா பாக்கெட் இருக்குங்க. அதாவது 10 ரூபா சரம்னு சொல்லுவோம். நெய் பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சரத்துக்கு 20 பீஸ் இருக்கும். 10 ரூபா பாக்கெட் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா பேக் இருக்கு. 20 ரூபா பேக்குங்கிறது அதுவும் ஒரு சரம் அப்படிங்கிறது 20 பாக்கெட்டு தான். இந்த மாதிரி வந்து 20 பேக்கெட் சேர்ந்தது ஒரு சரம். அதுக்கு அடுத்த டெனாமினேஷனே பார்த்தீங்கன்னா 50 மில்லி தாங்க. 50 ml சின்ன பாட்டில். ஆமாங்க, சின்ன பாட்டில். இது 50 ml கீ. சரி, ஓகே சார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 100 ml கீ. சரி சார். இது வந்து 100 ml கீங்க. இது வந்து 200 ml கீங்க. இது வந்து 1/2 லிட்டருங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு. சரி, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் பன்னீர் இருக்குங்க. 1/4 கிலோ பால்கோவா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 கிராம் பால்கோவா இருக்குது. சரி, ஓகே. ஸோ இது மாதிரி பட்டர் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ 3 வெரைட்டியில் இருக்குது. சரி. ஹலோ யூஸ், வெல்கம் பேக். இம்ரான் பிஸ்னஸ் அண்ட் கோ. நம்ம இன்றைக்கி வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொதுவாக ஊத்துக்குளி அப்படின்னு சொன்னாலே நெய் வெண்ணெய் ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. ஸோ அங்கே அந்த ஊத்துக்குளியில் இருக்கிற பட்டர்மேன் டைரி ப்ராடக்ட்டுங்க. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா துதி அப்படிங்கிற பிராண்டில் நெய் அப்புறம் பட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்கோடு வாரியாக டீலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக வீடியோ மேக் பண்ணுறதாங்க நாங்கள் ஊத்துக்குளி வரைக்கும் வந்திருக்கோம். இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமான முறை, நல்ல தரமான முறையிலையும் வந்து நெய் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. துதி கீழே நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் நான் டீலர்ஷிப் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஸோ என்ன மாதிரி மார்ஜினில் கொடுத்துட்ருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய விஷயத்தை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீட்டு தேவைக்கு தேவைப்பட்டாலும் சரிங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு கடை வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் டீலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட் எடுக்க போகிறீங்க, மறக்காமல் இவங்களுடைய கான்டாக்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். இவங்க பாட்டிலாக மட்டும் இல்லைங்க, பாக்கெட்டாக 10 ரூபா 20 ரூபா பாக்கெட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 3250 ரூபா தாங்க. 3250 ரூபா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு நேரம் சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு உங்களுக்கு டீலர்ஷிப் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், உடனே கால் பண்ணி நீங்கள் டீலர்ஷிப் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றியும் கம்பெனி பற்றியும் சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன். வணக்கம், என் பேர் துரைசாமிங்க. நம்ம வந்து ஊத்துக்குளிலேருந்து இந்த வியாபாரம் பண்ணுறோம். கடந்த 9 வருஷமாக பண்ணுறோம். நம்ம என்னென்ன பண்ணுறோன்னா வெண்ணெய், நெய், பன்னீர், பால்கோவா இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறோம். சார் ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். ஆமாம், வீடியோ பண்ணதுக்கப்புறம் எப்படி ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோ நம்ம ஏன் மேக் பண்ணோம்? ஆக்சுவலாக உங்ககிட்ட வீடியோ பண்ணதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்மக்கிட்ட வியாபாரம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லபடியாக போகுது. பட் இப்போ ஏன் நம்ம புதுசாக இந்த வீடியோ நம்ம உங்களை வர சொல்லியிருக்கிறேன்னா, நம்ம வந்து 10 ரூபா பாக்கெட்டு 20 ரூபா பாக்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம இந்தியாவை பொறுத்தளவு அதிகமான மக்கள் தொகை இருக்கிற நாடு. ஆனால் வந்து அதிகமாக வந்து சில்லறை வியாபாரம் தான் அதிகமாக நடக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சில்லறை வியாபாரத்தில் 10 ரூபா பாக்கெட்னா ஈஸியாக அஃபோர்டபுள் காஸ்ட்டில் டக்குன்னு வாங்கிக்குவாங்க. நம்ம 1/2 லிட்டர் 1 லிட்டருக்கு வந்து 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து வாங்க சொல்லும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்டிங் செட் ஆகலை. ஸோ அதனால தான் வந்து இந்த 10 ரூபா பாக்கெட் 20 ரூபா பாக்கெட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். இதை வந்து நம்ம டீலர் தர்றோம், ஒவ்வொரு பின்கோடு வாரியாக டீலர் தர்றோம். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டது. மாவட்ட வரையாக டீலர்ஷிப் கொடுப்பாங்க. நீங்கள் பின்கோட் டிஃப்ரெண்டாக சொல்கிறீங்க, எப்படி இது? இல்லை, ஏன் பின்கோடு வரையாக தரேன்னா, இப்போ ஒரு புது நியூ என்டர்பிரனர் வந்து ஒரு காலேஜ் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபோ வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து எடுத்தோன்னே ஒரு மாவட்ட லெவலில் போய் பண்ணணும்னா 2 வண்டி வேணும். அது மாதிரி நிறைய வெஹிக்கிள் சப்போர்ட்டுங்க, ஆள் சப்போர்ட் வேணும். அது ஒரு பெரிய நிறுவனமாகவே ஸ்டார்ட் பண்ணி பண்ணால் தான் அந்த டீலர்ஷிப் செட் பண்ண முடியும். அதே மாதிரி பண்ணும்போது ஒரே ப்ராடக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் வர போகிறதில்ல. மல்டி ப்ராடக்ட் வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பின்கோடுக்கு அவங்க பின்கோடில் இருக்கிற 50 to 100 கடை 200 கடை 300 கடைக்கு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா
ஈஸியாக பண்ண முடியும். ஒரு 2 வீலர் இருந்தால் போதும், அவங்களால ஈஸியாக வந்து ஒரு 4 பாக்ஸ் வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொண்டு ரெகுலராக கொடுக்கலாம். ஸோ பாக்கெட் நீங்கள் கொடுக்குறவங்களுக்கும் பாட்டில் டைப்பில் கொடுப்பீங்களா? கண்டிப்பாங்க. அதாவது வந்து இப்போ ஏன் நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்னா எல்லா மக்களுக்கு ஃபஸ்ட் ரீச் ஆகணுங்கிறதுக்காக ஒவ்வொரு கடைக்கு நம்ம கொடுக்குறோம். அவங்க யூஸ் பண்ணி பார்த்து அதுலேயே வந்து இப்போ 10 மில்லி யூஸ் பண்ணி பார்த்து 20 மில்லி இல்லை 20 மில்லி யூஸ் பண்ணி பார்த்து எனக்கு 50 மில்லி வேணும், ஒரு 100 மில்லி ஜார் வேணும்னா அங்கேயே அதை கடையில் கேட்டு வாங்குவாங்க. சரி. ஸோ எடுத்தோன்னா கடையிலுக்கு வந்து நம்ம ஒரு 100 மில்லி 200 மில்லி 1/2 லிட்டர் கொடுக்கும்போது அவங்க வந்து கடைக்காரரும் வந்து இந்த பிராண்டு மூவ் ஆகுமா இல்லை இந்த பொருள் மூவ் ஆகுமா நல்லா இருக்குமான்னு தெரியாத வாங்க மாட்டார். இப்போ நம்ம 10 மில்லி 20 மில்லி கொடுத்து பழக்கி இருக்கும்போது ஒரு மாதம் அந்த கடைக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக வந்து அங்கே கேட்டு வாங்குவாங்க. அந்த இடத்துல அவங்க நம்மளுக்கு வந்து எல்லா ப்ராடக்ட்டும் அவங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். நாட் ஓன்லி கீ, நம்ம வந்து பன்னீர் பட்டரு எல்லாமே நம்ம சப்ளை வேணும்னா அங்கே அந்த கடையில் வச்சு விற்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம். சரி சார். சார் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக சார் இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே வாங்கினா அதிகமாகும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எந்த ஒரு நியூ என்டர்பிரனரோ இப்போ வந்து அந்த லைனுக்கு போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, அதாவது ரெகுலராக வந்து இந்த லைன் கொண்டு போகிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எவ்வளோ வேணும்னாலும் ஓகே. நியூ என்டர்பிரனர் ஃப்ரெஷ்ஷாக வரவங்க வந்து இந்த 10 ரூபா பாக்கெட் சரத்தில் 25 சரம் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸில் வந்து 500 பீஸ் இருக்கும், 10 ரூபா பாக்கெட் பீஸ். அதை ஒரு பாக்ஸ் வாங்கினாவே போதும், 500 பீஸ் பாக்ஸு. ஒரு பாக்ஸ்க்கு வந்து முதலீடு பார்த்தீங்கன்னா 3250 ரூபா. அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னா அந்த ஒரு பீஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபா கிடைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து 4 பாக்ஸ் நம்ம அவங்க பண்ணுறாங்க, அதாவது இந்த 10 ரூபா பாக்கெட்டில் ஒரு 2 பாக்ஸ் 20 ரூபா பாக்கெட்டில் ஒரு 2 பாக்ஸ் வந்து அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா 3000 ரூபா ஏர்ன் பண்ணலாம். அதாவது ஆரம்பத்தில் வந்து 3000 ரூபா 3250 ரூபா முதலீடு இருந்தால் போதும். பட் அவங்க வந்து அடுத்தடுத்து நல்லா போகுது. அவங்க வந்து இப்போ நான் இன்னைக்கு ஈவினிங் ஆர்டர் போடுறாங்க, நாளைக்கு காலையில் அங்கே போயிடுது. அதை எடுத்து வித்துட்டு மீண்டும் ஈவினிங் நாளைக்கு ஈவினிங்கே அவங்க வந்து ஆர்டர் போடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஒரு வியாபாரம் பண்ணுறோம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்லை மேடம். 3250 ரூபாங்கிறது ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட். அதுலேருந்து அதிகபட்சமாக போனால் ஒரு 10,000 ரூபா ஆகும். அதுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்காது. 3250 ரூபா டெய்லி ஒரு 3000 சம்பாதிக்கும். கண்டிப்பாக ஒன்லி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் தான் கொடுப்பீங்களா இல்லை ஹோல்சேலாக பண்ணுறாங்க? அந்த கடைக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஸ்வீட் கடை பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு அனுப்ப முடியுமா? கண்டிப்பாங்க. ஸ்வீட் கடை, இந்த ஹோட்டல்ஸுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைரெக்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ரேட்டில், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் காஸ்ட்டில் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா பண்ணலாங்க. வீட்டு தேவை கேட்டால் அனுப்புவீங்க? வீட்டு தேவை கேட்டிங்கன்னா மினிமம் ஆர்டர் 1/2 லிட்டருங்க. பட்டரை பொறுத்தளவு 1/2 கிலோ. ஸோ அதுலேருந்து நம்ம அனுப்பலாம். ஒருத்தர் வந்து 1/2 கிலோ பட்டர் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை 1/2 லிட்டர் நெய் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை 2 சேர்ந்து வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் வாங்கினாலும் நாங்கள் உடனடியாக அனுப்பிடுவோம். இங்கிருந்து அனுப்புனா இன்றைக்கி அனுப்புனா நாளைக்கு காலையில் உங்களுக்கு டெலிவரி ஆகிற மாதிரி பார்த்தலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு. சரி. இப்போ நீங்கள் ஃபுட் ப்ராடக்ட் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து FSSI சர்டிஃபிகேட்டில் GST இது மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர். சார் FSI பொறுத்தளவு நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் FSI வச்சுக்கிறோம். ஸோ எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு FSI வந்து சேல்ஸ்க்காக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து டீலர் வந்து FSI இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா GST பொறுத்தளவு நம்மக்கிட்ட வாங்கி விற்கிற டீலர் வந்து மோர் தென் 40 lakh ரூபீஸ்க்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணுறாரு அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து GST அப்ளிகல் ஆகும். இல்லை அதுக்கு முன்னாடி வந்து கம்மியான பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை. எப்போ வந்து அந்த குறிப்பிட்ட டர்ன் மேலே போகுது அதுக்கு அடுத்து நீங்கள் GST எடுத்துகிட்டு உள்ள வந்துக்கலாம். பொதுவாக ஊத்துக்குளி அப்படின்னாலே வெண்ணெய்க்கும் நெய்க்கும் ஃபேமஸான ஒரு. ஸோ நீங்களும் எங்கள் கம்பெனி உங்களுக்கு இருக்குது. உங்களோட யூனிக்னஸ் என்ன சார்? உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன? கண்டிப்பாங்க. அதாவதுங்க ஊத்துக்குளி பொறுத்தளவு வெண்ணெய் நெய்க்கு ஃபேமஸான ஊர்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற அதாவது பட்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து க்ரீம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து இங்கிருந்து 20 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே மட்டும் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து இந்த குவாலிட்டி வந்து நம்மளுக்கு நல்ல குவாலிட்டியாக கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணலாக இப்போ மணலாக கீன்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் பட் இந்த நம்ம கீயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள மணலாகவே இருக்கும். ஸோ இந்த மணலாக இருக்கிற காரணம் என்ன, எங்ககிட்ட இருக்கிற இந்த லோக்கல் பட்டரை யூஸ் பண்ணுறது தான் காரணம். ஸோ இந்த ஹை குவாலிட்டி தான் வந்து எங்களுடைய பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணிட்டே இருக்குது. நாங்கள் வந்து ஸ்டார்டிங் 9 இயர்ஸ் 9 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப ஒரு வாரம் 10 லிட்டர் 20 லிட்டர் பண்ணிட்டு இருந்தவங்க வந்து இன்னைக்கு மாதம் 30 டன் பண்ணுற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கிற காரணமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மணலான நெய் தாங்க. சரி, உங்களுடைய தரமும் உங்களுடைய குவாலிட்டி. கண்டிப்பாங்க. உங்ககிட்ட எடுக்கப்படுற டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எந்த மாதிரி மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க சார்? மார்க்கெட்டிங் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போ இமீடியட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கரிங், அதாவது ஒட்டுற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணி கொடுத்துக்கிறோம். சரி, ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன அதை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளோட பிராண்ட் நேமோட வந்து நமக்கு கொடுத்துக்கிறோம். இந்த ஸ்டிக்கரை வந்து ஒவ்வொரு கடையிலையும் ஒட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து மக்கள் வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவாங்க இது ஊத்துக்குளி நெய் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கடுத்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கு. கண்டிப்பாங்க. ஏன்னா ஒரு பாக்கெட் வாங்குறவங்க கூட நம்ம பாக்கெட் உள்ள இருக்கிறது என்ன அப்படின்னு தெரியாம வாங்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், இது பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து கேட்டு வாங்குவாங்க. அதுக்கடுத்து நாங்கள் ஃபியூச்சர்ல வந்து இமீடியட்டா வந்து நாங்கள் இந்த FMல வந்து கொடுக்கலான்னு இருக்கிறோம். அதாவது மோஸ்ட் ஆஃப் த பின்கோட்ஸ் வந்து எல்லா பின்கோடுக்கு டீலர் கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுக்கும்போது தான் நம்ம ப்ராடக்ட் வந்து ரன் ஆகுங்க.
இப்போ நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 பின்கோடு தான் ஆல்ரெடி புக் ஆயிருக்கு. இன்னும் ஃபர்தராக ஆயிரக்கணக்கான பின்கோடு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. எல்லா பின்கோடும் புக் பண்ணி அதாவது டீலர் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது தான் நுகர்வோர் வந்து ஈஸியாக வந்து டக்குன்னு போய் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. சரி சார். ஸோ இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ இந்த நெய் வெண்ணெய் செய்யறதுக்கு பால் ரொம்ப கண்டிப்பாக அது எங்கே நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்க சார்? ஆக்சுவலாக வந்து இந்த நம்ம பிஸ்னஸ் பொறுத்தளவு ஊத்துக்குளியை பொறுத்தளவு மோஸ்ட் ஆஃப் த டெய்ரிஸ் வந்து நாங்கள் வந்து பாலாக கொள்முதல் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து கிரீம் மட்டும்தான் கொள்முதல் பண்ணுவோம். கிரீமை கொள்முதல் பண்ணி அந்த கிரீமை வந்து பட்டரை கன்வெர்ட் பண்ணி பட்டரை வந்து நாங்கள் டைரெக்டாக பட்டர் தேவைப்படுற பார்ட்டிகளுக்கோ இல்லை நம்ம ரீட்டைல் இவங்களுக்கோ கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து அதை கீயை கன்வெர்ட் பண்ணி கீயை பேக் பண்ணி கொடுத்துட்றோம். சரி சார். ஆமாங்க சார். இப்போ வந்து உங்ககிட்ட டிஸ்ட்ரிபியூட் எடுக்க போகிறோம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எத்தனை % மார்ஜின் வச்சுருக்கு? அதாங்க 10% டீலர்னுடைய மார்ஜின் வந்து 10%ங்கிறது எல்லா ப்ராடக்ட்டுக்குமே பொருந்துங்க. 10 ரூபா சேஷெட்டுக்கு 1 ரூபா கிடைக்கும், 20 ரூபா சேஷெட்டுக்கு வந்து 2 ரூபா கிடைக்கும். ஸோ 10% மார்ஜின் வந்து உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். பாட்டிலுக்கலாம் சார்? சார் பாட்டிலுக்கு எல்லாமே 10% கிடைக்கும். ஆமாங்க சார். இப்போ டிரான்ஸ்போர்ட் எப்படி சார் பண்ணுவீங்க? சார் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறாருன்னா நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்து எஸ்டி கொரியரில், ப்ரொஃபஷனல் கொரியரில், கேபிஎன் டிரான்ஸ்போர்ட்டு, எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டு, A1 டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்லையோ இல்லை கொரியர்லையோ அனுப்புகிறோம். சரி சார். எதில் அனுப்புனாலும் அதிகபட்சமாக அடுத்த நாள் காலையில் மதியம் 12 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும். ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூர் வரைக்கும் இது வந்து ரீச் ஆயிருங்க. ஸோ அவங்க வந்து டெலிவரி எடுத்து அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆமாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ஃப்ரீ. ஏன்னு கேட்டிங்கன்னா இது தனியாக நம்ம கொடுத்துட்டு அதுக்கு தனியாக பணம் கேட்கும்போது அந்த அவங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக இல்லை. நிறைய பேர் அது எவ்வளோ சார் வருது, அது நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதனால் நாங்கள் அந்த டிரான்ஸ்போர்ட் சேர்த்து உள்ளதாக சேர்த்திக்கிறோம். ஆக்சுவலாக ஃப்ரீங்கிற வேட வராதில்ல, அந்த காசு சேர்த்து தான் நாங்கள் வந்து மொத்தமாக வாங்கிக்கிறோம். ஆமாங்க. சரி சார். இப்போ பேமெண்ட் எப்படி சார் போடுறது? சார் பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு வந்து எங்களோட கம்பெனி டீட்டெயில்ஸு, எங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதனோட ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்புவோம். ப்ளஸ் அடிஷ்னலாக எங்களோட கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவோம். ஏன்னா எங்களோட கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிங்கிறனால நாங்கள் வந்து அக்கௌண்ட்டில் தான் பணம் வாங்க முடியும். நான் நிறைய பேர் ஜிபே பண்ணுறேன், ஈஸியாக இருக்குங்கிறக்காக ஜிபேலாம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. நம்ம வந்து அக்கௌண்ட்டில் வந்து அக்கௌண்ட் நம்பரில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நாங்கள் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பார்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துதி கீழே நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். உடனே கால் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஊத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ நெய் வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஊத்துக்குள்ள ஃபேமஸாக இருக்குது. ஸோ அங்கேருந்து அனுப்ப போகிறாங்க. டிஸ்ட்ரிபியூட் எடுக்கிறவங்களும் சரிங்க, கடை வச்சிருக்கவங்களும் சரி, வீட்டு தேவைக்கும் சரி, மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 9 வருஷமாக எங்கிட்டு இருந்தாலும் ஸோ இந்த டீலர்ஷிப் இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. ஸோ அதிக வாண்டட் இருக்குது, நிறைய இடங்கள் தேவை இருக்குது. ஸோ உடனே கால் பண்ணுங்கள். நீங்கள் லேட்டாக கால் பண்ணிங்கன்னா உங்கள் இடம் வேறு ஒருத்தவங்க போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே கால் பண்ணி உங்கள் டீலர்ஷிப் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3250 இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குதுங்க. ஸோ உடனே முந்துறவங்க கண்டிப்பாக முன்னுரிமை கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல பதிவில் வேறு ஒரு நல்ல சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் நண்பன் மை ஃப்ரெண்ட்.